ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் வதக்கி ரசம் வச்சேங்க. அதை எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து மசாலா எதுவும் தேவையில்லைங்க. மிளகா மட்டும் போதுங்க. இப்போது 2 பீட்ரூட்டு நல்லா சீவி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர்த்து இப்போ கிளறிக்கலாங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இப்படி தண்ணி தெளித்து காய் வேக வைக்கணுங்க. எப்போவுமே எந்த காயுமே வந்து தண்ணியில் காய் வேக வச்சாதான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெயில் வந்து எண்ணெயிலேயே காய் வதக்கி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி டேஸ்ட்டு வருங்க. நல்லா வதக்கிவிட்டு வேக வச்சுக்கலாங்க காயை. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. இதுக்கு தேங்காய் பூ இல்லைங்க, இல்லைன்னா தேங்காய் பூ கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குங்க. தேங்காய் பூ இல்லை. சரி, அடுத்தது புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி ரசம் வச்சுருக்கேங்க. அது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேங்க. இப்போ நான் அரைக்கிறதெல்லாம் எதுவுமே நான் காமிக்கலைங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிவிட்டு இப்போ அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்தோன்னா புளி, பூண்டு, ஜீரகம், வரமிளகாய், அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. மிக்சிலேயே நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. இது வந்து நம்ம கை வலிக்க வந்து நமக்கு அரைச்சிட்ருக்கணுன்னு இல்லைங்க, மிக்சியில் போட்டு அடித்தா அதே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அரைச்சி அதை எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்படி மிக்சியில் வச்சு அடித்து போட்டால் நல்லா இருக்குங்க. அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாம் வந்து நைஸாக அரைஞ்சிருதுங்கள, அதோட டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்குங்க. இந்த ரசம் கொதிக்க கொதிக்க நல்லா வாசனையாக இருக்குங்க. இதுக்கு ரசப்பொடி, மசாலா எதுவுமே நான் போடலைங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சிடலாங்க. ஈஸியாக நம்ம கை வலிக்க புளியை கரைக்கணும், வெங்காயம் வெட்டி தாளிக்கணும், எடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ வெளியே இது போயிட்டு வந்தால் சிம்பிளாக இந்த மாதிரி ரசம் வச்சு ஒரு அப்பளம் இது வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, புளி ரசம் ரெடி. இப்படி தான் செய்யணுங்க.